பிப்ரவரி 15, 2025. இன்றைய வேத வசனம் மத்தேயு 19:6. அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கின்றார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். Today Bible verse Matthew 19:6. So they are no longer two but one flesh. Therefore what God has joined together, let no one separate. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கின்றார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றீரே கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கூட அநேகர் ஆவியானவரே திருமணமாகி 1 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ அவர்களுக்குள்ள பிரிவினைகள் எங்களுக்கு பிடிக்கல, சமாதானம் இல்லை, சண்டைகள், வேதனைகள்னு சொல்லிட்டு கூட அநேகர் பேர் பிரிந்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, கர்த்தாவே, இன்னும் அநேக சிலர் திருமணமாகி 10 வருடம் 15 வருடம் கழித்து தவறான உறவுகள்னால, தவறான பழக்கங்கள்னால பிரிந்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, இன்றைக்கு நீர் அவர்களோடு பேசுங்க அப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்று சேருவதாக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, இன்றைக்கு இறங்க ராஜா, அன்பு மகனே, மகளை, சகோதரியே, சகோதரனே, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லிட்டு கூட ரொம்ப கலங்கி போய் இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்க. அன்பு மகளே, நீ உன் தவறை உணர்ந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவனுக்கு பதில் கொடுப்பாரு. அன்பு மகளை விசுவாசிக்கிறேன், அன்பு மகனை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஜெபிங்க. உங்களை தவறுகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற நபர் மூலமாவே உங்களுக்கு பிரிவினைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதா? பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு உங்களை பேசுறாங்களா? உங்களை நிந்திக்கிறாங்களா? அதனால நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களா? ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவார். விசுவாசிக்கிறியா? அன்பு மகளே, மகனை விசுவாசத்தோடு செப்பிங்க. இன்றைக்கு கூட அநேக பேர் குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கூட அநேகர் தன் சொந்தங்கள் மூலமாய் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேல கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை, நல்ல காரியங்களை சொல்லி தரும்படியான அந்த ஞானத்தை இப்பொழுது அந்த உறவினர்களுக்கு ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, அந்த சத்ருவை எடுத்து போடுவீராக. தீய எண்ணங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த சத்ருவை இன்றைக்கு அக்கினியிலே போடுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழும்படியான அந்த சூழ்நிலை இன்றைக்கு நீர் உருவாக்கி கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, விசுவாசத்தோடு செபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஞானத்துல நிரப்புங்க ராஜா. அவர்களில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு எடுக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக. அப்ப நடுவில் அடுத்தவர்கள் வராதபடிக்கு, அந்த சத்ரு நுழையாதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா. அப்படியே கூட என் தகப்பனை, திருமணமாகி 10 வருடம் 15 வருடம் கடந்தவர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப அவர்களுக்குள்ள தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள்னால குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றது. இதனால தன் பிள்ளைகளையே கொல்லும்படியான அந்த தீய எண்ணங்களை அந்த சத்ரு நிரப்பி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவியை கொன்று கொண்டு இருக்காங்க. மனைவி கணவனை பிளான் போட்டு கொள்றாங்க. ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனை, நிரப்புங்க. இந்த மாதிரியான தீய எண்ணங்களை கொடுமையா யோசிக்கும்படியான அந்த தீய எண்ணங்களை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அப்ப குடும்பத்துல இனி பிரிவினைகளை கொண்டு வராதபடிக்கு, அந்த சத்ரு இனி அந்த குடும்பத்துல நுழையாதபடிக்கு வேலி அடித்து பாதுகாத்து கொள்வீராக. நிரப்புங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. அன்பு மகனை, மகளை செபிங்க, விசுவாசத்தோடு செபிங்க. உங்க கணவன் உங்களை விட்டு போயிட்டாரா? உங்க மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. உங்களை தவறுகளை எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வாங்க, சந்தோஷத்தை கொண்டு வாங்க. இனி அந்த குடும்பத்துல அந்த சத்ரு நுழையாத படிக்க, அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமா
பத்திரமாய் வையுங்க. அந்த சத்ருவ அக்கினியில போடுங்க இயேசுவின் நாமத்துல. அந்த குடும்பம் முழுவதுமாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆவியானவரை நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க என் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. ஆவியில நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்க விடுதலை கொடுத்தீரே. அந்த குடும்பம் முழுவதுமாய் சமாதானத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கின்றீரே. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிகள் இனி பிரியாத படிக்க அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீரே, சமாதானத்தை நிரப்பினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.